கும்பராசி அன்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் சார்? கும்பராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனியோட தாக்கத்தில் தான் இருக்காங்க. ஐயோ! நல்ல வேளை இவங்க ஜென்ம சனியெல்லாம் முடிச்சு வெளில வந்துட்டாங்க. சரி. பாத சனியில் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்து சனிங்க. குடும்பத்தை பிரித்து விடுறது, வருமானம் எவ்வளோ வந்தாலும் அதை விட செலவு வீட்டு வாசலில் எக்ஸ்ட்ராவாக வந்து நின்றுட்டு இருக்கிறது, பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே கும்பராசிக்காரர்கள் நடந்துகிட்ருக்குங்க. இவங்களுக்கு இப்போ கடன் நல்லா கிடைக்கும். பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் புது உறவு வரத்துக்கான குழந்தை பெறத்துக்கோ இல்லை புது லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ இருக்கலாம். பேச்சுக்கான மரியாதை கிடைக்குங்க. யாருக்காவது டாக்குமெண்ட் ஏதாவது சைன் பண்ணி மாட்டிருந்தாங்கன்னா ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதே மாதிரி இவங்களோட 4ஆம் இடத்தை பார்த்துடுறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது அம்மா வீடு, வண்டி, வாகனம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உடல் ரீதியான பிரச்சனையை எக்கச்சக்கமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய கும்பராசிக்காரர்கள் இந்த பீரியடில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உடல்லேருந்து வேர்வையோ இல்லை கொழுப்பையோ இவங்க இழந்தாங்க அப்படின்னா வருமானம் இவங்களுக்கு அதிகரிக்கும், குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகுங்க. ஸோ இதே இந்த பீரியடில் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகும். வீடு, வண்டி வாங்கிறது, வீட்டுக்கு செலவு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா இந்த டயத்தில் வருங்க. இவங்களோட 8ஆம் இடத்த சனி பகவான் தன்னோட 7ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்கிறாருங்க. பூர்வீக சொத்துக்களில் அதாவது பாரம்பரிய சொத்துக்கள் அதில் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் ஆகுங்க. நீண்ட நாள் கடன், நீண்ட நாள் உடல் ரீதியான பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும். இவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையறதை இவங்க கண்கூடாக பார்க்கலாங்க. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஆக்சிடென்ட்டுங்கிற விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் இடம்ங்கிறதுனால திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த யூடர்ன் மாதிரியான விஷயங்கள், இருட்டு, மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனை வருது, இது எல்லாத்தையுமே இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த இடம் மட்டும் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் தாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூத்த சகோதர சகோதரிகளோட பிரச்சனை இருந்துச்சுன்னா, மாமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, லாபம் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, அதீத ஆசை, ரொம்ப நாளாக நடக்காத ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடம்லாம் இப்போ கிளியர் ஆகுங்க. 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப்பு, ப்ரமோஷனில் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மனசுக்கு பிடிச்ச நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. சரியான கோயிலுக்கு போனாங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் இவங்களுக்கு கரெக்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷனை அவங்க கண் கூட பார்க்கலாங்க. சரியான கோவில், வாகனத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இல்லையா சார்? இவங்க கும்பராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போய் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் சார்? இவங்க பிடிச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு கோயில் நம்ம திருப்பதி ஏழுமலையானுங்க. அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு துளசியால் ஒரு அர்ச்சனை, அப்புறம் அந்த கோயிலில் ஒரு நெய் தீபம், அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கறது, உண்டியலில் இவங்களால் இயன்ற லெவல் பணத்தை போடுறதுங்க. இது எல்லாமே இவங்க நட்சத்திரத்தன்னைக்கோ ஒரு சனிக்கிழமை அன்றைக்கோ இவங்க போய் பண்ணிட்டு வரணுங்க. அவ்வளோ தூரம் என்னாலாம் போக முடியாதுன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பழங்கால ஒரு பெருமாள் கோயிலை எடுத்துருங்க. அந்த கோயில் எடுத்துகிட்டு அந்த பெருமாளுக்கு போயிட்டு ஒரு கோயிலில் நெய் தீபம் போட்டுட்டு துளசி மாலையால் அர்ச்சனையை பண்ணிவிட்டு சனீஸ்வர பகவானோட மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை 108 தரம் சொல்லிவிட்டு கோவிலை ஒரு 9 தரம் சுற்றி 45 நிமிஷம் உட்காந்து உங்கள் பிரச்சனையை சொல்லி வேண்டுக்கிட்டிங்கன்னா அத்தனையுமே சால்வ் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.